விடுதலை புலிகள் தொடர்பான எண்ணம் இளைஞர் மத்தியில் எழக்கூடாது என்ற ராணுவ திட்டமிடலே வடக்கில் போதைப் பொருள் வியாபாரம். நாடாளுமன்றில் கடுமையாக சாடிய கஜேந்திரகுமார். In Vanni, the ratio is 1:2. வன்னியிலே 2க்கு 1 என்ற அடிப்படையில் ராணுவத்தினர் இருக்கிறார்கள். அதாவது 1:2 விகிதம். அப்படியானால் ராணுவத்தினர் அறியாமலேயே போதைப் பொருள் பெறவுமா? யாரை ஏமாற்றப் போகிறீர்கள்? வடக்கில் பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்துள்ள போதைப் பொருள் வியாபாரத்தில் ராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபடுவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர நேற்றைய நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கடுமையாக சாடியிருந்தார். பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவின் கருத்துக்கு பதில் அளிக்கும் வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி கடுமையான தன் வாதத்தினை இன்றைய சபையில் முன்வைத்தார். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் தமிழ் இளைஞர் மத்தியில் விடுதலை புலிகள் தொடர்பான போராட்ட எண்ணம் எழுந்து கொள்ளக்கூடாது என்ற இராணுவத்தின் பெரும் திட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த போதைப் பொருள் வியாபாரம் வடக்கில் கொண்டு வரப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். Kith cars. Strange noises. Warning lights. Our experts use advanced diagnostics to uncover faults other garages overlook. Clear, transparent, and effective. You'll always know what's being done to your vehicle. Professional tools, quality parts, peak performance. No surprises. Just straight talk and update on your car. Making some comments with regards to some comments made yesterday. நேற்று கூறப்பட்ட சில கருத்துக்கள் தொடர்பான சில குறிப்புகளை சொல்லி நான் தொடங்க விரும்புகிறேன். மதிப்புக்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் நேற்று பேசும்போது போதைப் பொருட்களுக்கு எதிராக அரசின் கொள்கைகளை பற்றி மிகவும் சிறப்பாக பேசியிருந்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான போர் இது எங்களின் கட்சியும் முழுமையாக ஆதரிக்கும் ஒரு விடயம். ஏனெனில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களே இந்த பேரிடரால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. அவரது உரையின் போது அவரது அனுமதியுடன் நான் இடைமறித்து அரச படைத்துறையின் பங்களிப்பு தொடர்பாக நடவடிக்கை நாங்கள் எடுக்காவிட்டால் இந்த பிரச்சினை வடகிழக்கில் தீராது என்று குறிப்பிட்டேன். இது யுத்த காலத்தின் ஒரு துரதிர்ஷ்டவசமான தொடர்ச்சி. மதிப்புக்குரிய தலைமை உறுப்பினரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம், யுத்த காலத்தில் ராணுவம் தமிழரின் எழுச்சியை தடுக்க ஒரு உத்தியை பயன்படுத்தியது. அந்த உத்தியில் வடக்கிலும் கிழக்கிலும் இளைஞர்கள் எல்டிடியில் சேராதபடி போதைப் பொருட்களை பரப்புவது ஒரு பாகமாக இருந்திருக்கிறது. அதே போல பிற தீய பழக்க வழக்கங்களும் திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஆட்சி செய்த அரசுகளிடம் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ராணுவ உத்தியை சரியாக கையாளுங்கள் என்று. ஏனெனில் படைத்துறை இன்னமும் வடகிழக்கில் அதே மெனப்பாங்குடன் நிலைத்திருக்கும் வரை போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் நிச்சயமாக தோல்வியடையும். நான் இந்த கருத்தை சொன்னபோது மதிப்புக்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் எழுந்து என் கருத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஜேபிபியின் சார்பாக கடந்த 15-16 ஆண்டுகளாக யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து வருகிறார். ஆகவே அவர் அதை பொய் என்று சொல்ல முடியாது. எனவே அவர் பொறுப்புடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் என்னை ஆச்சரியப்பட வைக்க வகையிலே பாதுகாப்பு துணை அமைச்சர் எழுந்து அதை மறுத்திருந்தார். அதனால் தான் இன்று எனது உரையை இந்த விடையப்பரப்புடன் தொடங்குகிறேன். ஏனெனில் அவர் இப்போது இங்கே இருக்கிறார். அவர் கூறியிருந்தார், படைத்துறை மிகவும் தூய்மையானது, மிகவும் புனிதமானது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆதாரம் காட்டட்டும் என்று கேட்டிருந்தார். மதிப்புக்குரிய அவைத்தலைவரே, மிகுந்த பொறுப்புடன் நான் கூறுகிறேன், மக்கள் ராணுவத்தின் மீதான புகார்கள் செய்ய காவல் நிலையத்துக்கு சென்றால் காவல்துறை அதை பதிவு செய்ய மறுக்கிறது. இந்த விஷயங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் மாதம் தோறும் விவாதிக்கப்படுகின்றன. இது இந்த அரசின் காலத்தில் மட்டுமல்ல, முந்தைய அரசுகளின் காலத்திலும், ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திலும், கோட்டபாய ராஜபக்சவின் காலத்திலும், அதற்கு முன்பிருந்த மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் காலத்திலும் கூட இவ்வாறுதான் நடந்தன. அப்போது கூட அரசின் பிரதிநிதியாக இருந்த குழு தலைவர்கள் இராணுவத்தினரின் இந்த ஈடுபாட்டை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் மாற்றத்திற்கான அமைப்பு என அழைக்கும் இந்த அரசில் பாதுகாப்பு துணை அமைச்சர் வந்து அதை முழுமையாக மறுப்பதை ஏற்க முடியாது. மதிப்புக்குரிய அவைத்தலைவரே, வன்னியிலே 2க்கு 1 என்ற அடிப்படையில் இராணுவத்தினர் இருக்கிறார்கள். அதாவது 1:2 விகிதம். அப்படியானால் இராணுவத்தினர் அறியாமலேயே போதைப் பொருள் பெறவுமா? யாரை ஏமாற்றப் போகிறீர்கள்? யாழ்ப்பாணத்தில் 1:14 என்று வீதம். இது உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரபூர்வமான தகவல். ஆனால் நாங்கள் அறிந்தபடி இது இன்னும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்க எங்களுக்கு தெரியாது என்று சொல்வது மிகவும் ஏமாற்றம் தருகிறது.
நான் தனிப்பட்ட விமர்சனங்களை இங்கே செய்ய விரும்பவில்லை, ஆனால் உண்மையை சொல்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் அவர் பொறுப்பில் இருந்தபோது வவுணதீவு சோதனை சாவடியில் 2 காவலர்கள் கொல்லப்பட்ட போது அதை எல்டிடி மீது சுமத்தினார். முன்னாள் எல்டிடி உறுப்பினர்கள் மீண்டும் அமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்று கூறினார். அது முழுக்க பொய்யாகும். எனவே இந்த அரசுக்கு எங்களது ஒத்துழைப்பு எப்போதும் உள்ளது. போதைப்பொருள் எதிர்ப்பு போராட்டத்தில் மற்றும் தீய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக நீங்கள் எங்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், வடகிழக்கில் படைத்துறையின் பங்கினை நீங்கள் சரியாக கையாளாவிட்டால் நீங்கள் அந்த ஆபத்தை ஒழிக்க முடியாது. கடந்த 17 ஆண்டுகளில் இதை கையாளவில்லை என்பதால் இன்று அதே பிரச்சினை தெற்கிலும் பரவியிருக்கிறது. எனவே தயவு செய்து பாதுகாப்பு துணை அமைச்சர்கள் உண்மையை மறைத்து பேச வேண்டாம். இது வடக்கில் தொடங்கிய ஒரு புற்றுநோய் போன்றது ஒரு பிரச்சினை. இன்று அது நாடு முழுவதும் பரவி வருகிறது.